கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் அவர் ஆராதனைக்குரியவராய் இருக்கிறார். ஆயிரம் ஆயிரம் தேவ தூதர்கள் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த பூமியிலே நீயும் நானும் ஆராதிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஆராதனையிலே பிரியப்படாத தேவன் தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனிதர்கள் ஆராதிக்கும் பொழுது அவர் நம் நடுவிலே வந்துவிடுகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி, நிச்சயமாகவே இந்த ஆராதனை வேளையிலே கூட நம் ஆண்டவரை துதித்து பாடி ஆராதிக்கும் பொழுது நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உன்னையும் என்னையும் அவர் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். அந்த தேவனை நாம் ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் கைகளை தட்டி தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துவோமா? முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர், உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரம் வாழுறேன். சொல்லமா, நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரம் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. வயசமாகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு, வாக்கை நினைத்தவரே தகப்பனாக நீங்க மாற்ற வல்லமை உள்ள தேவன் அப்பா. என் வாழ்க்கையில மாற்றங்கள் கிடைக்காதா? மாற்றங்கள் உண்டாகாதா? மாற்றங்கள் ஏற்படாதா? ஏக்கத்தோடு இருக்கிறியா? அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தலாமா? வயசமாகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு, வயசமாகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு, வாக்கை நினைத்தவரே தகப்பனாக மாற்றினீரே, வாக்கை நினைத்தவரே தாயாக மாற்றினீரே. நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுர வாழுறேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நன்றியோடு உம்மை பாடுவே. சொல்லமா சேர்ந்து, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நன்றியோடு உம்மை பாடுவே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அன்பின்
தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்திரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்திரே. ஐயா, எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்திரே. ஐயா, எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்திரே. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா. என் தாழ்மையிலே என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா. சொல்லி பாடாமா, உம்மை மறவேனா, உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா. என் தாழ்மையிலே என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா. என் தாழ்மையிலே என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு என்றென்றும் விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வமே தெய்வம். நீயும் நானும் ஆராதிக்கும் பொழுது அநேக கட்டுகளில் இருந்து, அநேக சாபத்தில் இருந்து நமக்கு ஆண்டவர் விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த ஆராதனை மூலமாய் கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார். அதற்காக தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். God bless you.